டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதொல்லா அலி காமேனி மரணம் என்பதை ஈரான் ஊர்ஜிதம் செய்தது. ஆகவே அமெரிக்க அதிபரினுடைய ஊர்ஜிதம் இப்பொழுது ஈரானாலும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானில் 40 தினங்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் கடந்த 37 வருடங்கள் வரை ஈரானை நிர்வகித்து வந்த அயதொல்லா அலி காமேனி அந்த நாட்டினுடைய மாவீரர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் இவர் மட்டும் அல்ல, பிந்தைய செய்திகளின்படி இவருடைய மகள் கூடவே பேரப்பிள்ளை ஒன்றும் ஆக 3 மரணமடைந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் வீசிய 30 குண்டுகள் சாதாரணமானவை அல்ல. இந்த குண்டுகள் ஒருவரை குறிவைத்து வீசப்பட்டிருக்கின்றன என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு இனிமேல் பொறுமை குலைந்து விட்டது என்றும் தங்களுடைய தாக்குதல் கட்டுமீறி நடைபெறப் போகின்றது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று விட்டதாகவும் சொற்ப நேரத்தில் அந்த தாக்குதல்கள் நடைபெறப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரினுடைய கதை முடிந்துவிட்டது என்றும் இனிமேல் அவர்களுடைய காலம் இல்லை என்றும் ஈரானிய மக்கள் களமிறங்கி அந்த நாட்டை நிர்வகிக்கின்ற அதிகாரத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். தங்களுடைய தாக்குதல்கள் மேலும் மேலும் தொடரும் என்றும் அதேவேளை ஈரானை அடுத்ததாக நிர்வகிக்கப் போவது யார் என்பதை தீர்மானிப்பதில் தான் முக்கியமான ஒரு பாத்திரம் வகிப்பேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மட்டும் அல்ல, ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இவைகள் இன்னமும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர், அதைத் தொடர்ந்து ஈரானினுடைய அதிபர் கூடவே அத்தனை முக்கியமான இடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல, மிக நீண்ட திட்டமிடுகைக்கு பின்னதாக இதை செய்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதற்காக ஒரு புறமான நாடகம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியபடியே தாக்குதலுக்கான திட்டமும் தீட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே போர்க்களத்திற்கான நியாயம் என்று வகுக்கப்பட்ட நியாயங்கள் அனைத்தும் கிழித்து வீசப்பட்ட நிலையில் இது நடைபெற்றிருக்கின்றது. போர்க்களத்திற்கு ஒரு விதி இருக்கின்றது, போர்க்களத்திற்கு ஒரு தத்துவம் இருக்கின்றது, மனிதகுலம் போர்க்களம் குறித்து உருவாக்கிய விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை எல்லாம் சுயநலத்திற்காக மாற்றி இருக்கின்றார்கள் என்கின்ற கோபம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய கருத்துக்களில் முற்று முழுதாக கொப்பளித்து இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி இதுவரை காலமும் அமெரிக்கா முதல் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசி வந்தார். ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியது முதலாவதாக இஸ்ரேல் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே அமெரிக்கா முதலாவதா இத்தகைய நாச வேலைகளை செய்வதில் இஸ்ரேல் முதலாவதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும், ஈரானை பொறுத்த வரையில் இனி எல்லாமே முடிந்த நிலையில் சகலவிதமான தாக்குதலினுடைய அதி உச்சகட்டத்தையும் தாங்கள் செய்ய போகின்றோம் என்றும் தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற சகோதர நாடுகளுக்கு தங்களுடைய தாக்குதல்கள் எப்படி நடைபெறப் போகின்றது என்கின்ற தகவல்களை முறைப்படி தாங்கள் வழங்கிவிட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மஸ்கட் நகரில் 1939 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்தவர் அயதொல்லா அலி காமேனி. அயதொல்லா கொமேனி இறந்ததன் பின்னதாக இவர் அதிகாரத்தை 89 ஏற்றார். இவருடைய காலம் அமெரிக்க அரசிற்கு பெரும் தலைவலி மிக்க காலமாக இருந்தது. அமெரிக்க அரசிற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இவர்தான். ஈரானினுடைய கொள்கை இஸ்ரேல் என்ற நாடு இல்லை என்பதுதான். உலக வரைபடத்தில் இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்பதே இவருடைய கொள்கையாக, அதற்காக அவர் உறுதியாக சமரசமற்ற நிலையில் தொடர்ந்து தனது பணியை ஆற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் தான் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இவர் பெரும் பிரச்சனையாக மாறியிருந்தார். அதேவேளை அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களுக்கு பின்னணியாக பைனான்ஸ் செய்தது ஈரான் தான் என்றும் அதற்கு பின்னால் இருந்தவர் இவர்தான் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் ஈரான் அணுகுண்டை எட்டி தொட இருக்கின்ற வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க பகுதிகள்
நடவடிக்கைகள் என்ன ஆனது என்பது தெரியவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், ஈரானினுடைய ஏவுகணைகள் புறப்பட முடியாதவாறும் ஈரானினுடைய கடற்படை தொடர்ந்து செயற்பட முடியாதவாறும் தங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தொடர் தாக்குதல்கள் ஒரு வார காலம் வரை நீடிக்கும் என்றும் அதற்கு மேலும் செல்லலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்ரி மெட்வெடேவ் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை பழையபடி ஆரம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானில் பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் கமேனியினுடைய மரணத்திற்காக கொண்டாட்டங்களை தெஹ்ரானில் நடத்துவதாக ஒரு செய்தியும், அவர்களுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்து இருப்பதாக இன்னொரு செய்தியும் குறிப்பிடுகின்றன. எனவே ஈரானினுடைய மத தலைவரனுடைய இழப்பிற்கு பின்னதாக ஈரானுக்கு இனிமேல் சமரசம் செய்வதற்கு எதுவும் கிடையாத நிலையில் ஈரானினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகின்றன என்று ஈரான் அறிவித்திருக்கின்றன. இந்த இடத்தில் சர்வதேச நிபுணர்களினுடைய பேட்டிகள் வெளியாகி இருக்கின்றன. டென்மார்க்கினுடைய பிரபல சர்வதேச நிபுணர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் அவசியமானது. ஈரான் என்பதை விட மத்திய கிழக்கில் ரஷ்யா, சீனா இரண்டு நாடுகளும் அங்கிருக்கும் குழப்பகரமான நிலையை நன்கு பயன்படுத்தி சுய லாபம் அடைய முயற்சி எடுக்கின்றார்கள். ஈரானையும் சவுதியையும் ஒன்றுபடுத்தியது ஒரு புறம் இருக்க, இவர்களினுடைய ஆதிக்கத்தை தடுக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் குழப்பமான நிலையை தடுக்க வேண்டும். குழப்பமான நிலையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானில் ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் அமெரிக்க அதிபரனுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அதை நோக்கித்தான் அவர்களுடைய காய்கள் நகர்ந்தன. இந்த இடத்தில் ரஷ்யாவும் சீனாவும் ஏன் மௌனமாக இருக்கின்றன? அதுதான் முக்கியமான கேள்வியாகும். ஈரானை ஆதாரமாக வைத்து சீனாவும் ரஷ்யாவும் பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக மேற்கு நாடுகளினுடைய வளங்களுக்கு எதிரான புதிய ஒரு அத்தியாயத்தையும் புதிய ஓர் உலக ஒழுங்கையும் ஏற்படுத்த முயற்சி எடுத்தார்கள். எனவே சீனா ரஷ்யாவுடன் யாரெல்லாம் தொடர்பு வைக்கின்றார்களோ, அவர்கள் பெரும் வர்த்தகங்களை செய்கின்றார்களோ, அவர்களுடைய அதிகாரத்திற்கு மேலான இத்தகைய தாக்குதல்கள் நடைபெறும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய வியூகங்கள் காட்டி நிற்கின்றன என்றும், உதாரணமாக வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவினுடைய பதவி நீக்கமானது ரஷ்யாவினுடைய வலது கையாக சீனாவினுடைய வலது கையாக இருந்தவர் இப்பொழுது கியூபாவை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சீனா ரஷ்யாவிற்கு எதிரான போர் உக்ரைன் போர் மட்டுமல்ல, வேறு இடங்களிலும் ஆரம்பித்து இருக்கின்றது என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. சீனாவும் ரஷ்யாவும் உறைந்த மௌனம் காக்கின்றன. இவர்கள் இனிமேல் கருத்துரைத்து என்ன பயன் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏனென்றால் அயதுல்லா அலி கமேனியை காப்பாற்ற முடியாமல் போயிருப்பது சீனா ரஷ்யாவினுடைய வியூகங்களுக்கு முன்னால் விழுந்திருக்கின்ற இன்னொரு கேள்வியாக இருக்கின்றது. மேற்கு நாடுகளினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தும் அளவிற்கு புதிய சர்வதேச ஒழுங்குகளை உருவாக்குகின்ற பணிகளை உடைத்து தகர்ப்பதற்கான வேலையின் ஓர் அங்கமாகவே இது நடைபெற்றிருக்கின்றது. இந்த நேரத்தில் உலக நீதி என்றால் என்ன என்று பலர் கேள்வி எழுப்பலாம். உலக நீதி என்பது இன்றுள்ள நிலையில் தாம் வாழ்வதற்கான சுயநல கொள்கைகளை வகுக்கின்ற பொழுது அது உலக நீதியாக மாறுகின்ற ஒரு காலத்தில் இப்பொழுது உலகம் நுழைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த செயலில் பல நுட்பாந்திரமான கேள்விகள் உண்டு. முதலாவது, அமெரிக்காவிடம் இருக்கின்ற அதிநவீன ஆயுதங்கள் மிக மோசமானவையாக இருக்கின்றன. உதாரணமாக ஒருவருடைய குரல் இருந்தாலே போதும், AI தொழில்நுட்பம் அவரை பின்தொடர்ந்து அவர் எங்கே இருக்கின்றார் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே உலகத்தில் மிக பெரும் தலைவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக இருக்கின்றது. பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற குண்டானது 80 மீட்டர் ஆழம் வரை செல்லும் என்று கூறினாலும் அதையும் தாண்டி செல்லலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. ஆகவே இன்று இருக்கும் நவீன ஆயுதங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி பாவிக்கப் போகின்றன? அந்த ஆயுதங்கள் உண்மைதானா? அவற்றினுடைய பலம் என்ன? AI தொழில்நுட்பத்தில் எந்த அளவு தூரம் அவர்கள் உள்ளே சென்றிருக்கின்றார்கள்? அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இருக்கின்ற அதிநவீனமான AI தொழில்நுட்பம் என்ன? அதன் மூலமாக நடைபெறுகின்ற இந்த தாக்குதல் ஈரானினுடைய மத தலைவரை தப்பியோட முடியாதவாறு செய்திருக்கின்றது என்றால் இது உலகத்தின் தலைவர்களுக்கு பெரும் சவாலாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய உலக இராணுவத்தை வைத்து AI தொழில்நுட்பத்தை வெற்றி பெற முடியுமா? AI தொழில்நுட்பம் என்பது முன்னர் பாரத போரில் நாகாஸ்திரம் போல ஒரு புதிய கருவிதானா என்பதற்கான விசாரணைகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் விவகாரம் மிகவும் பாரதூரமானதாகவே இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.